அனைவருக்கும் வணக்கம். செல்வந்தன் உண்மையாகவே அவர் பிறக்கும் போதுலேருந்தே செல்வந்தன் தான் அவர். எனக்கு இந்த ஏஜில் வந்து தெரியும். அப்போ காலேஜ் முடித்த உடனே எக்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்று ஆரம்பித்தேன், நாயர் ஃப்ளேம்ஸ் அப்படின்னு. அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சிவாஜி சார் வீட்டுக்கு எதிர்த்து நீலகண்ட மெத்தா ஸ்ட்ரீட் நம்பர் 3 ரேலங்கி சார் வீட்டில் நாங்கள் அந்த ஆஃபீஸ் வச்சுருக்கோம். ஜஸ்ட் ஆப்போசிட் வீடு தான் கிருஷ்ணா சார் வீடு. இப்போ இவர் வருவார். நாங்கள் வந்து ஈவினிங்கில் அந்த 4 to 6 வந்து ஷெட்டில் ஆடுவோம். ஃப்ரண்டில் கொஞ்சம் இடம் இருக்கும். இவர் வந்து வேலையை பார்த்து நாங்கள் போனதுக்கப்புறம் இவர் ஆடுவார். ஏன் பையன் ரொம்ப அழகாக இருக்கானேன்னு இப்போ சொல்லியிருக்கோம். இந்த கிருஷ்ணா சார் பையனை தான் அதே மாதிரி இருக்குது லுக்கெல்லாம் அப்படின்னு. ஸோ இங்கே தான் படித்து, இங்கே தான் பிறந்து வளர்ந்து படித்து, அதுக்கப்புறம் தெலுங்கு சினிமா நிறைய அங்கே போயிட்டதுனால போயிட்டாரு. బట్ ఇక్కడ కూడా అందరికీ నువ్వంటే బాగా ఇష్టం, ఎస్పెషలీ ఫర్ యూత్ అందరికీ మహేష్ బాబు అంటే చాలా ఇష్టం. ఇక్కడ பர்டிகுலரா தரணியோட கில்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட அந்த படம், அந்த ஒரிஜினல் வெர்ஷன்லாம் வந்து அப்பப்போ டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க என் பசங்க. இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தரணி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. அங்கே மகேஷ் பாபு சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஏன்னா மற்றவங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, மற்றவங்களாம் ஒரு எமோஷனலான சீனில் ஊன்னு கட்டணும். ஆனால் மகேஷ் பாபு ஒரு லுக்கு போதும். அந்த மாதிரி அவர் வந்து அது அவருக்குள்ளேருந்து வந்ததா இல்லை அந்த டைரக்டர்ஸ்னுடைய பிகினிங் டேஸ் டைரக்டர்ஸ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அது அவர் வாங்கிட்டாரான்னு தெரியல. கரெக்டு, ரத்தத்தில் வேற இருக்கேன். ஸோ இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடையணும். இது வரைக்கும் மகேஷ் பாபு படங்கள், சில படங்கள் டப்பிங் படம் வந்தாலும் இந்த மாதிரி சைமல்டேனியஸாக தே நாட் ரிலீஸ்ட். அது ஒரு மைனஸாக சொல்லலாம். ப்ளஸ் வந்து பப்ளிசிட்டி பண்ணி இந்த மாதிரி ஒரு மீடியா கூப்பிட்டு ஒரு விழா பண்ணி போய் ஜனங்களுக்கு ரீச் பண்ணுற மாதிரி பண்ணணும். சரி, ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஜெகபதி பாபு என்னுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அவர் லோக்கல் தமிழ் பேசினா ஐயோ காதில் கேட்க முடியாது. ராயப்பேட்டை டியூ காலேஜ் வேறையா, ரொம்ப கிழிப்பாரு.